வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கும் பணி எவ்வளவு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு, எப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஸோ அதை பற்றி ஒரு அடிப்படையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருடமாக வள்ளுவர் கோட்டம் ஒரு சிதைந்த மண்டபமாக ஆவணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரவிளக்கு தொகுதியில் வள்ளுவர் கோட்டம் வரதுனால, கலைஞரின் மருத்துவராக இருக்கனால, வள்ளுவர் கோட்டத்தை பற்றி அவர் உருவாக்கின விதத்தை பற்றி எல்லாமே அவர்கிட்ட நேரடியாக கேட்டனால, தமிழ்நாட்டு முதல்வரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்கிறதுக்காக ஐடியா பண்ணோம். அப்போ ஒரு நல்ல கலை நயமிக்க சில கன்சல்டன்ஸை எம்ப்ளாய் பண்ணி நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அண்ணன் அவர்களோட பல ஆய்வுகள் மேற்கொண்டு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வந்தோம். அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கிற பணிகளுக்காக கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் ரொம்ப முக்கியமான கணபதி சபதி உருவாக்குன ஒரு மோனோலித் ஸ்டாச்சு மேலே இருக்குது, வள்ளுவரோட சிலை இருக்குது. அது வள்ளுவர் மறை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாடிக்கு லிஃப்ட் வசதி கொடுத்து வள்ளுவர் மறை அப்படின்னு சொல்லி வள்ளுவரோட திருக்குறளை இசையின் பால் மக்கள் வள்ளுவரை தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அங்கே யார் வேணால் உள்ள நுழையலாம், அங்கே அகம விதிகள்லாம் கிடையாது வள்ளுவருக்கு. அது மாதிரி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வள்ளுவரை அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாட்டு தளத்தில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்ற செய்தியை கொடுக்கறதுக்கான வழிமுறையாக பண்ணியிருக்கோம். பிறகு ஒரு குரல் மண்டபத்தில் முத்தமிழின் கலைஞர் என்ன பண்ண வள்ளுவர் குரல் மட்டும் டைல்ஸில் செதுக்கி இருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட தெளிவுரையை ஒரு திருவள்ளுவரோட குரல் கீழே செதுக்கி ஒரு கோல்டன் பிளேட்ஸில் வச்சு, பிறகு வள்ளுவர் குரல் ஓவியம் ஒரு பெயிண்டிங் ஹால் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ யார் வேணாலும் முழுமையாக திருக்குறளை அர்த்தத்தோடு படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சியை கொண்டு வந்திருக்கோம். கீழே ஒரு 1500 பேர் உட்கார மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபர்னிஷ்டு ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியம், அதாவது கலை நிகழ்ச்சிகள் கொண்டு வருது, தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் கொண்டு வருது, பட்டிமன்ற நிகழ்வுகள் கொண்டு வருது, பல்வேறு வள்ளுவர் சார்ந்த லெக்சர்ஸ் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள், நிகழ்வுகள் எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வித் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிறகு நல்ல ஒரு சுவைமிக்க ஒரு கேஃபெட்டேரியா, மக்களுக்கு உணவு விடுதிகள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ரொம்ப மற்ற வெளியில் இருக்கிற ஹோட்டல்ஸோ இல்லாமல் ஒரு கம்மியான ரேட்டில் அதுவும் தரமான உணவோட ஒரு கேஃபெட்டேரியா ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஃபவுண்டன் ஏற்பாடு அழகாக பண்ணியிருக்கோம். பிறகு திருவள்ளுவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லேசர் ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த லேசர் ஷோ வள்ளுவரோட தன்மையை பற்றி லேசர் ஷோ மாதிரி பண்ணியிருக்கோம். இரவு நேரத்தில் அந்த லேசர் ஷோ இருக்கும். அப்புறம் வள்ளுவர் முத்தமிழின் கலைஞர் உருவாக்கின தேரை புதுப்பித்து பணிகள் நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சரோட மேற்பார்வையில் சிறப்பாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு நூதனமான விஷயம் என்ன பண்ணோன்னா, வள்ளுவர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு பற்றி உருவாக்குறோம். வள்ளுவர் கோட்டத்துக்கு உள்ளே ஒரு லைப்ரரி, ஆய்வுகள் பண்ண இப்போ சர்வதேச மாணவர்கள், இப்போ வள்ளுவர் ஒரு சர்வதேச தத்துவியலாக மாறிடுச்சு, பல்வேறு மொழிகளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ வள்ளுவர் பற்றி ரிசர்ச் பண்ணோம். வள்ளுவரின் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, வள்ளுவரின் ஃபிலாசபி, வள்ளுவரின் பொலிட்டிக்கல் சயின்ஸ், வள்ளுவரும் பொருளாதாரம் என்று பல்வேறு கூறுகளை ஒரு சர்வதேச அளவில் ஆய்வுகள் பண்ண ஒரு வள்ளுவர் ரிசர்ச் சென்டர் மாதிரி உருவாக்கியிருக்கோம். அது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கீழே இயங்குற மாதிரி நாங்கள் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு வள்ளுவத்தை பற்றியான முழுமையான தன்மையோட புரிஞ்சு கொள்றதுக்காக போகிறவங்களுக்கு வெறும் ஒரு அம்யூஸ்மெண்ட்டாவோ என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் சில பேருக்கு வழிபாட்டு தளம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக கொண்டு வரதுக்கும் ஒரு விஷயம், சில பேர் ஆய்வுத்தன்மையோட பகுத்தறிவோட வள்ளுவரை பார்க்குறவங்களுக்கு ரிசர்ச் சென்டர் கொண்டு வந்திருக்கும். ப்ளஸ் வெகுஜன மக்கள் புகழ பார்க் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வசதிகளோட வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படும். நிச்சயமா சார், 2K கிட்ஸுக்கும் வள்ளுவரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ எப்போ திறப்பு விழா நடக்க போகுது, எவ்வளவு மும்முரமாக அதற்கான பணிகள் வேகமான பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, விரைவாக பண்ணிட்டு இருக்கோம். அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச போனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சுடுவோம். நிச்சயமா. சூப்பர் சார், வள்ளுவர் கோட்டம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. மிக்க நன்றி.